மனிதாபிமான அடிப்படையில் பேரறிவாளனை விடுதலை செய்ய வேண்டும் என்று நடிகர் சத்யராஜ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் தேவப்பிரியன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். பேரறிவாளனை விடுதலை செய்வது தொடர்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் கட்சிகள் ஒரே நிலைப்பாட்டை கொண்டிருந்தாலும் கூட அவரை விடுவிப்பதில் பல்வேறு சிக்கல்கள் நீடிக்கின்றது. இந்நிலையில் மரண தண்டனைக்கு எதிராக குரல் கொடுப்பவரும் நடிகருமான சத்யராஜ் அவர்கள் நம்முடைய இருக்கிறாரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். மரண தண்டனை அப்படின்றது ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். அதுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ 25 ஆண்டு காலமாக பேரறிவாளர்கள் சிறையில் அடைபட்டிருக்கிறார். இந்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பும் அவரை ஒரு மாநில அரசு விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த நிலையில் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? உங்களுடைய எதிர்பார்ப்பு? இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பார்க்கல, ஒரு மரண தண்டனை ரத்துங்கிறது வந்து 2 ஆங்கிளில் வருதுங்க. ஒன்று சட்டப்படி, ஒன்று மனிதாபிமான அடிப்படையில். இப்போ இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பார்க்கல, சட்டப்படியும் அவர் விடுதலை பண்ணலாம், மனிதாபிமான அடிப்படையிலும் விடுதலை செய்யலாம் அப்படிங்கிறது உறுதியாகுது. அதனால் நிச்சயமாக அவரை வந்து விடுதலை செய்யணும். அவரை மட்டும் இல்லை, 7 பேரையும் விடுதலை செய்யணும் அப்படிங்கிறது தான் என்ன மாதிரி ஆர்வலர்களுடைய விருப்பம். விசாரணை அதிகாரி தியாகராஜன் அவர்கள் அவருடைய வாக்குமூலத்தில் நிறைய திருத்தப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதோட அஃபிடவிட்டாவும் தாக்கல் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த விஷயத்தை இன்னும் கணக்கில் அரசு எடுத்துக்கலனாலும் கூட, மத்திய அரசு கணக்கில் எடுத்துக்கலனா கூட இதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்? 25 ஆண்டுகால சிறை அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 25 ஆண்டு சிறைங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். இதை வந்து நம்ம கற்பனை பண்ணி பாருங்கள். 19 வயசில் அவர் உள்ளே போயிருக்காரு. 25 வருஷம் ஒரு 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 அவ்வளோதான், வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி தான். இந்த நேரத்தில் வந்து அந்த வாக்குமூலம் எடுத்த தியாகராஜன் ஐபிஎஸ் அதிகாரி அவர்களே வந்து அந்த வாக்குமூலம் தவறுன்னு சொல்லுறது மட்டும் இல்லாமல் 161 பிரிவின் கீழே வந்து உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிற அந்த 161 பிரிவின் கீழே அவர் நிச்சயமாக விடுதலை செய்யலான்னு அவர் சொல்லிட்டார். அப்படி சொன்னதுக்கப்புறம் நிச்சயமாக விடுதலைக்கு தகுதியானவர் தான் பேரறிவாளன் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து.